ஹலோ மை டியர் டைட்டன்ஸ், இது உங்கள் கதிரெக்ஸ் லேப்ஸ். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ஓரளவுக்கு பார்த்துருந்தீங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறதுனா, இன்ஜினியரிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்ஜினியரிங்கில் டிஎன்இஏ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதுதான். அதை எப்படி அட்மிஷன்லேருந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எப்படி அப்ளிகேஷன் போடுறோம் அப்படிங்கிற வரையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்னா அப்ளிகேஷன் மே 2026 ஸ்டார்ட் ஆகுது 5 அன்னைக்கு. அது எப்போ முடியுதுன்னா லாஸ்ட் டேட் ஜூன் 2 அளவு முடியுது. உங்களுக்கு இன்னும் கரெக்டாக நியர்லி ஒரு 1 மந்த் இருக்கு டைமிங். அப்புறம் என்ன ஆகும்னா செகண்டா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஜூன்லேருந்து ஜூலை வரையும் நடக்கும். ஓகேவா? இப்போ ஜூலை முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு வாரத்தில் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. கவுன்சிலிங் தான் மொத்தம் போன தடவை 6 ரவுண்ட் வச்சுருந்தாங்க. இந்த தடவை எத்தனை ரவுண்டுன்னு தெரியல. அது போக போக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ போன தடவை என்னன்னா கட் ஆஃப் எப்படி கால்குலேட் என்ன பண்ணாங்கன்னா 197 வரையுமே எடுத்திருந்தாங்க பசங்க. அதுவே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போகிறதுக்கு, எம்ஐடி, சிஐடி போகிறதுக்குலாம் ஓகேவா இருந்துச்சு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் இந்த தடவை ரொம்ப மார்க்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால 195லேருந்தே உங்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்குது. ஓகேவா? அதனால ரொம்ப பயப்பட வேணாம் எல்லாரும். இப்போ போன தடவையோட கம்மியாகிறதுனால போன தடவை 175 கிடைச்சதுலாம் இப்போ 180 அப்படிதான் கிடையாது, 165 அந்த ரேஞ்சுக்கு 10 மார்க் கம்மி டிஃப்ரென்ஸ் வருது. போன தடவை 190 கிடைச்சுன்னா இந்த தடவை 180க்கே அந்த காலேஜ்லாம் கிடைக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஎஸ்சியில் 197 தான் கிடைச்சிது. இப்போ 195க்கே கிடைக்குது. ஓகேவா? அதனால ரொம்ப பயப்பட வேணாம். போன தடவை டாப் காலேஜில் சிஎஸ்சி எடுக்கணும்னா 198லேருந்து 200 வரையும் இருக்கும் எப்பயுமே. இந்த தடவை 197லேருந்து 199 வரையும் தான் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு அடுத்த செட் ஆஃப் காலேஜஸ் 194லேருந்து 197 வரையும் இருக்கு. அதுக்கும் அடுத்த செட் 190லேருந்து 193 வரையும் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு டாப் காலேஜஸ்னு ஒரு 5 காலேஜ் நடத்துறேன். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, உங்களுக்கு தெரிஞ்ச கேம்பஸ் தான், சிஇஜி கேம்பஸ். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். செகண்ட் பிஎஸ்சி காலேஜ். இது ஒரு பிரைவேட் காலேஜ், உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ரொம்ப ஃபேமஸான காலேஜ் கோயம்புத்தூர்லேயே. ஓகேவா? செகண்ட் எஸ்எஸ்என், அது பிரைவேட் டீம்லா மாத்திட்டாங்க இந்த தடவை. அதனால உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது. நீங்க எஸ்என்யூ அப்படிங்கிறது தான் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில வேணா அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுவும் ஒரு பிரைவேட் டீம் தான், மேனேஜ்மெண்ட்லாம் இல்லை. இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதை எழுதி போற மாதிரி இருக்கும். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது சென்னையில இருக்க ஒரு காலேஜ். இது கிடைக்கணும்னா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி ரேஞ்சுக்கு தான் இது இருந்தாகும். ஓகேவா? அப்புறம் குமரகுரு. இது உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் தான், பிரான்ச்சஸ் நிறையா இருக்கு. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. வேணும்னா சொல்லுங்க, நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்தியாவே கட் ஆஃப் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகேவா? அதனால ரொம்ப பயப்படாதீங்க, ஈஸியாக கிடைச்சிரும். இப்போ சிஎஸ்சிஏ இசிலாம் போன தடவையோட மார்க் கம்மியா இருக்கிறவங்களுக்கே கிடைக்கும். அதனால ரொம்ப பயப்பட வேணாம். ஓகேவா? சரி, அடுத்த வீடியோல என்ன போடுறதுன்னு நீங்க சொல்லுங்க, அதை வச்சு நம்ம போடலாம். ஓகேவா? பாய்.